ஹாய், இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்கம் டேக்ஸ் வந்து எப்படி வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறது தான் வந்து நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் பார்த்தீங்கன்னா, இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் பார்த்தீங்கன்னா அப் டு 2,50,000 வரைக்கும் வந்து நெல் 0%, அதாவது நெல் ரேட்டு யாருக்குமே வந்து அப் டு இது வந்து பிலோ 60 ஏஜுக்குள்ளே தான் நான் சொல்கிறேன். இவங்களுக்கு வந்து அப் டு 2,50,000 வந்து நெல், அப்போ 2,50,000 டு 5,00,000 வந்து உங்களுக்கு வந்து 5% வந்து ஆட் ஆகும். அதாவது இந்த 2,50,000லேருந்து 5,00,000க்குள்ளே வந்து எவ்வளோ உங்களுக்கு ஏர்ன் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு அதுக்கு மட்டும் 5% ஏர்ன் ஆகும். அடுத்தது 5,00,000 டு 10,00,000 அவங்களுக்கு வந்து 20% வந்து டேக்ஸ் ஸ்லாப் வந்து மாறும். அடுத்தது அபோவ் 10,00,000 யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து 30% வந்து ஸ்லாபில் வந்து வந்துடுவாங்க. இதுதான் வந்து இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் ரேட் ஃபார் இண்டிவிஜுவலுக்கு வந்து இதுதான் இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் ரேட்டு பிலோ 60 ஏஜ் அவங்களுக்கு வந்து இதுதான் இப்போ வந்து ஸ்லாப் ரேட்டு. இப்போ வந்து நம்ம எக்ஸாம்பிள் வந்து பார்ப்போம். இப்போ ஒருத்தவங்க கோபின்றவங்க வந்து கோபி வந்து ஃபினான்ஷியல் இயர் 2022-23 வந்து அவர் வந்து ஒரு 10 lakhs வந்து சேலரி வாங்கியிருக்காரு. அவருக்கு வந்து எல்ஐசி எல்லாமே எல்ஐசி வந்து ஒரு 1,50,000 வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. இப்போ இவருக்கு என்ன வந்து இன்கம் டேக்ஸ் கால்குலேஷன் வந்து நம்ம போடணும். ஃபஸ்ட்டு வந்து இன்கம் டேக்ஸில் மொத்தம் 5 ஹெட் இருக்குது. ஒன்று வந்து சேலரி, இன்னொன்று வந்து பிஸ்னஸ், இன்னொன்று வந்து கேபிட்டல் கெயின், அடுத்து அதர் இன்கம், அடுத்தது வந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த 5 ஹெட்டும் நம்ம வந்து இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது நம்ம வந்து கவனமாக இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து சேலரி. ஃபஸ்ட்டு இன்கம் ஃப்ரம் சேலரின்னு போட்டு salary received under section 17 subsection 1 இந்த மாதிரி நம்ம எக்ஸலில் போட்டுக்கணும். அதில் வந்து ஃபஸ்ட்டு 10 lakhs வந்து நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். அது லெஸ் டிடக்ஷன்ஸ். நம்ம இப்போ வந்து எங்களுக்கு வந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இல்லை, கேபிட்டல் கெயின் இல்லை, அதர் இன்கம் எதுவும் இல்லை, பிஸ்னஸ் இன்கம் எதுவும் இல்லை. அதனால் நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து நம்ம டிடக்ஷன்ஸ்க்கு வந்து போயிடலாம். இன்கேஸ் அவங்களுக்கு வந்து இந்த இன்கம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அவங்க வந்து இதையும் டிக்ளேர் பண்ணணும். காஸ்ட் டோட்டல் இன்கம், இப்போ வந்து லெஸ் வந்து டிடக்ஷன் சாப்டர் 6A இந்த மாதிரி தான் வந்து எல்லாமே நம்ம மென்ஷன் பண்ணணும். அதில் வந்து அண்டர் செக்ஷன் 80C நம்ம வந்து எல்ஐசி எல்லாமே அந்த கிளைம் பண்ணுறது வந்து எல்லாமே அந்த செக்ஷன் 80Cயில் தான் வந்து நம்ம கிளைம் பண்ணுவோம். இதில் வந்து எல்ஐசி, இப்போ எல்ஐசி எவ்வளோ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 1,50,000 வரைக்கும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து இவங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து இதை வந்து இன்கம்மோட மைனஸ் பண்ணிக்கணும். மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா இது டோட்டல் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 8,50,000 தான் வந்து டோட்டல் இன்கம் வந்து இவங்களுக்கு. இப்போ இந்த 8 lakhs இதுக்கு மட்டும் 8,50,000 மட்டும் தான் நம்ம வந்து டேக்ஸ் கால்குலேட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ஆன் டோட்டல் இன்கம் எவ்வளோ? 8,50,000. இப்போ வந்து இந்த ஸ்லாப் படி நம்ம போவோம். ஃபஸ்ட்டு வந்து இப்போ வந்து நம்ம எவ்வளோ கால்குலேட் பண்ணோம்? 8,50,000 தான் வந்து நம்ம இன்கம் டேக்ஸ் வந்து கால்குலேட் பண்ணணும்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2,50,000 வரைக்கும் வந்து நில்லு. அடுத்து 2,50,000 வந்து 2,50,000 to 5,00,000 வந்து 12,500. இதில் வந்து இப்போ 2,50,000 வந்து போயிடுச்சு. ஃபஸ்ட்டில் வந்து 2,50,000 போயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டில் வந்து எவ்வளோ இருக்குன்னா மறுபடியும் அதுலேயும் ஒரு 2,50,000 போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து 0%. இதுக்கு நம்ம 12% போட்டோன்னா 5% போட்டோன்னா 12,500. இப்போ இதில் வந்து ஒரு மீதி வந்து எவ்வளோ, இதுலேயே வந்து 5 lakhs போயிட்டு மீதி 5 lakhs இருக்குது. இந்த மீதி வந்து 3,50,000 ருபீஸ் இருக்குது. அதுக்கு தான் வந்து நம்ம இப்போ வந்து இன்கம் டேக்ஸ் வந்து கால்குலேட் பண்ணணும். இதில் -5 lakhs மைனஸ் பண்ணிட்டோன்னா 3,50,000. ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து 5 lakhs வந்து நம்ம டேக்ஸ் கால்குலேட் பண்ணியாச்சு. மறுபடியும் அதுக்கே ரீஒர்க்கிங்கை வந்து நம்ம பண்ணக்கூடாது. இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா 20% போட்டால் எவ்வளோ டேக்ஸ் வருது? 70,000 கிட்ட வருது இதுக்கு. இப்போ ஏன்னா இப்போ இவங்க பிலோ 50 இருக்கனால தான் நம்ம வந்து இந்த இதுக்கு அமௌண்ட் மட்டும் நம்ம டேக்ஸ் கால்குலேட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து இவங்களுக்கு எவ்வளோ டேக்ஸ்னால் 82,500 ருபீஸ் வந்து இவங்களுக்கு டேக்ஸ் வந்து பே பண்ணணும். எவ்வளோ 8,50,000 வந்து 82,500 வந்து டேக்ஸ் இப்போ உங்களுக்கு. இது இல்லாமல் ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் வந்து ஆட் ஆகும். ஹெல்த் அண்ட் எஜுகேஷ்னல் செஸ் அட் 4% வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். இது வந்து எப்பவுமே நீங்கள் உங்களுக்கு டேக்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் இதுவும் வந்து ப்ளஸ்ஸை வந்து டேக்ஸ் அமௌண்ட்டோட நீங்கள் வந்து ப்ளஸ் 4% வந்து நம்ம எப்போவுமே போட்டுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து அவங்க டேக்ஸ் பேயபிள் வந்து 85,800 வந்து அவங்க டேக்ஸ் பேயபிள் வந்து டோட்டல் டேக்ஸ் பேயபிள் இவ்வளோ தான் வந்து. இது வந்து ஓல்டு ஸ்லாப் வந்து நம்ம இப்போ பார்க்கறது வந்து ஓல்டு ஸ்லாப்பு. நம்ம பார்க்கறது வந்து ஓல்டு ஸ்லாப்பு. நியூ ஸ்லாப் வந்து நான் தனியாக வந்து உங்களுக்கு வீடியோ வந்து நான் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 85,800 பே பண்ணணும். இன்கேஸ் அவங்க ஏதாச்சும் ஆல்ரெடி டிடிஎஸ் வந்து கட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த அமௌண்ட்டை வந்து இங்கே டிடிஎஸ் வந்து நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் அவங்க வந்து டிடிஎஸ் வந்து ஒரு 50,000 வந்து பே பண்ணியிருக்காங்க, கம்பெனியில் வந்து பிடிச்சிருக்காங்கன்னா அந்த 50,000 வந்து நம்ம இதில் வந்து மைனஸ் பண்ணிக்கலாம். மைனஸ் பண்ணிட்டா டோட்டலாக வந்து டேக்ஸ் பேயபிள் வந்து 85,800 வந்து நம்ம பே பண்ணணும். இதில் வந்து நம்ம ஹெச்ஆர்ஏலாம் வந்து நம்ம கால்குலேட் பண்ணலாம். இன்கேஸ் ஹெச்ஆர்ஏ இருந்துச்சுன்னா ஹெச்ஆர்ஏவும் நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். இப்படி தான் வந்து இன்கம் டேக்ஸ் வந்து கால்குலேட் பண்ணணும். இப்போ இன்கம் டேக்ஸ் கால்குலேட் பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்கம் டேக்ஸ் அண்ட் ஜிஎஸ்டி ரிலேட்டடான அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழே வந்து என்னோடய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் ஷேர் பண்ணுறேன். அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.